போயிட்டு இருந்தால் எங்களுடைய நிதி இங்க இருந்து எங்களுடைய வரின்றது ஒண்ணு வந்துட்டு இருக்குது. தைரியம் இருக்கா? பண்ணீங்கன்னா அடுத்த நாள் அரசாங்கத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டே இருப்போம். என்ன பண்ணுவீங்க? என்ன மிரட்டுறீங்களா? உண்மையதான் சொல்றேன். எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லையா? இல்ல நீங்க 356 இவர் பண்றது அவ்வளவு சீக்கிரம் ஏன் போட முடியாது? அதெல்லாம் போடுவோமே நாங்க. பொம்மை கேஸ் நீங்க பண்றது பொம்மை ஜட்ஜ்மென்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? இது வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. தர்மேந்திர வரி பிரதான் கொடுக்க மிரட்டுறாரு. இப்ப எஸ்ஜே சூர்யா வந்து உட்கார்ந்து வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. நான் உண்மையிலே சொல்றேன். உண்மையிலே ஆண்மையான ஒரு அரசாங்கம் இருந்தா வரி கொடுக்க மாட்டேன்னு பண்ண சொல்லுங்க. பண்ண சொல்லுங்க. நீங்க வாயில உதார விடுற பார்ட்டின்னு எங்களுக்கு தெரிஞ்சது தானே. தைரியம் இருந்தா பண்ணுங்க பாக்கலாம். தைரியம் இருந்தா பண்றவங்க. அதனால நாங்க கூட்டாட்சி தத்துவத்துல நீங்க போய் கையெழுத்து போட்டு வருவீங்க, அக்ரிமெண்ட் போடுவீங்க, மாநில கல்வி அமைச்சர் அதிகாரிகள்லாம் உட்காந்து ஒத்துக்கிட்டு வருவீங்க. இன்னைக்கு வந்து முடியாதுன்றீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த மும்மொழி கொள்கையில மாநில அதிகாரிகளே என்ன தெரியுமா சொல்றாங்க? ஏன் சார் பிரச்சனை பண்றீங்க? பார்டர்ல இருக்கிற ஸ்கூல்ல எல்லாம் ஏற்கனவே உருது சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், மலையாளம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், கன்னடா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், தெலுங்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஸ்கூல் எல்லாம் பிஎம்சியா அறிவிச்சுட்டா நம்மளுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை சார். ஏற்கனவே அங்க மும்மொழி இருக்கு சார். பணத்தை மட்டும் வாங்கிக்கலாம் சார். அதிகாரிகள் அமைச்சர்கிட்ட முதலமைச்சர்கிட்ட சொல்றாங்க. இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? கேளுங்க, உள்ள போய் கேளுங்க. நீங்க இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? யோ சும்மா அறியா, பசங்க வாழ்க்கையா முக்கியம், எனக்கு நான் அரசியல் பண்ண போய் வேலையை பாரியா அப்படின்னு யார் சொன்னது? அமைச்சர், கல்வி அமைச்சர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாம் சொல்லி அதிகாரி ரூபத்தில் RSS ஊடுருவல் நிறைய இருக்குது போல தெரியுது. இல்ல என்ன சொல்றேன், மும்மொழி இல்ல இப்ப என்ன இதுல ஹைலைட் கேளுங்க. மும்மொழி கொள்கை ஸ்கூல் தமிழக அரசே தமிழகத்துல நடத்திட்டு இருக்கு.